Taste the Daily. திருவாரூரில் பழைய பேருந்து நிலைய சாலை எந்தவித முன்னறிவிப்புமின்றி இரவோடு இரவாக மூடப்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். பழைய பேருந்து நிலையத்தை 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. இதற்காக மூடப்பட்ட பழைய பேருந்து நிலையத்தின் பாதை ஆழித்தேர் திருவிழாவிற்காக மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அச்சாலையை உபயோகித்து வந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இரவோடு இரவாக பேருந்து நிலைய சாலை மூடப்பட்டதால் பேருந்துகள் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் பாதி வழியிலேயே இறங்கி பல கிலோமீட்டர் தூரம் நடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. திடீரென சாலை மூடப்பட்டதால் வேலைக்கு செல்வோரும் ரயிலை பிடிக்க சென்றவர்களும் மாணவர்களும் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலைக்கு ஆளாகினர். விடியா திமுக அரசின் அதிகாரிகள் மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் மக்களின் வரிப்பணம் கையாடல் செய்யப்பட்டதில் 2 அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இளநிலை உதவியாளர் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 2 அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக மக்களின் வரிப்பணம் 4 கோடியே 66 லட்சம் ரூபாய் அளவுக்கு கையாடல் செய்திருப்பது குறித்து மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்ததில் மாநகராட்சி கணக்கு பிரிவு இளநிலை உதவியாளர் சரவணனை கைது செய்தனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய நிர்வாக அலுவலர் வில்லியம், கண்காணிப்பாளர் சாந்தி ஆகிய 2 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் மாதாந்திரமாகவும் வருடம் தவறாது கட்டிய வரி பணத்தை அதிகாரிகள் முறைகேடாக கையாடல் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 தினங்களுக்கான காலநிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 1 வாரத்திற்கு பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரை வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். எனவே பலத்த காற்று வீசும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.